உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். கோயிலெல்லாம் நிப்பாட்டி சாமி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அந்த சாமியை கும்பிட்டுக்கிறேன்னு கும்பிட்டுட்டே வந்தா அது பைத்தியம். பட் என் தாயார் சேஃபாக இருக்கும். நானும் தாயார் இருந்தேன், வேறு யாருமே கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அப்போ பின்னால் இருக்க ஜன்னல் கொசு வந்துருமே அடக்கி போனவங்க சேலையில் 3 பக்கமும் பற்றி எரிஞ்சு படு அவஸ்தைப்பட்டு இறந்துட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் காய் வேஷ்டி போடாத சாமியாரா இருந்துட்டு இருக்கேன் நான். கோவம் வந்தா டண்டக்கு 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 டண்டக்குன்னு ஆடுறது. நான் நிறைய தடவை ஃப்ரைடேல சேலரி வாங்கியிருக்கேன். சேலரி இஸ் பல்க் அமௌண்ட். அப்போ அந்த ஓனர் வந்து கம்பெனி மூட்டு போயிட்டாரா என்ன? முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ரொம்ப பக்தியோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது மனைவிகள், கணவருக்கும் பக்தி இருக்கும், தேவையான சாமி கும்பிடுவார், அவருக்கும் அதீதமான பக்தி கொண்ட மனைவியோடு இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு கடவுள் என்பவர் யார்? கடவுள் பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னோட புரிதல்ல இருந்து வேணா ஒண்ணு சொல்றேன், புரியுதான்னு பாருங்க. எனது உள்ளுணர்வு. உங்க என்ன? உள்ளுணர்வு. ஒரு உள்ளுணர்வு. ஓகே. அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் கடவுள். கடவுள் என்பது அனுபவித்தல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மேட்ருக்கு வாங்க. எது நடக்குதோ அது கடவுளோட செயல்னு நான் நம்புறேன். என்னடா சொல்றீங்க? அது கெட்டதே நடந்தா கூட அதையும் கொடுக்கிறவர் கடவுள் தான். அது கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்கும் பின்னாடி. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். எனது ஆத்மாவில் கலந்து விட்டு என்னை வழி நடத்துகிற ஒரு சக்தி, ஓகே, மிகப்பெரிய என்னை வழி நடத்தும் ஒரு சக்தி கடவுள். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கடவுளோட மிகப்பெரிய ஒரு சக்தி. ஓகே, கேட்டுக்க. எல்லா ஜீவன்களையும் இருக்க உயிர் தான் கடவுள். அது இலையிலேருந்து செடியிலேருந்து எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு ஆசையா இருக்கும், அதுகிட்ட கூட பேசுவேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அன்பு தான் கடவுள். அன்புதான் கடவுள். அன்பு தான் மெயின் எல்லாத்துலயுமே. அன்பே சிவம். ஓகே, அன்புதானே எல்லாமே. கடவுள் என்பது பூஜ்ஜியம், நத்திங், தட் இஸ் இயக்கம், இயற்கை, அதுதான் கடவுள். புரிதலோடு கூடிய கடவுள் மறுப்பாளர்கள், புரிதலற்ற நிலையில் இருக்கும் கடவுள் மறுப்பாளர்கள். இந்த பக்திங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு குடும்பத்துக்குள்ள என்னென்ன டிஸ்கஷன்ஸ் நடக்குது அல்லது என்னென்ன விவாதம் நடக்குது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். காலம்பரை எழுந்தோடனே டிவியில பக்தி சொற்பொழிவு போட்டுருவோம். சரி, காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பெட்ரூம்ல பக்தி சொற்பொழிவு போட்டா ஹால்ல கேசட் போட்டு விட்டுருவோம். அது வந்து எனக்கு எரிச்சல். ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஒரு நியூஸ் கேட்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்க உடனே அதை ஆன் பண்ண விட மாட்டாங்க. ஆமா, அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. 8:30 மணிக்கு எனக்கு கார் வந்து நான் கிளம்பி போகணும். அப்போ மைண்டை லைட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜோக்ஸ், அதுக்கும் பர்மிஷன் கிடைக்காது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ரொம்ப அதுலயே ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆர்வம், ஒரு வேகம், அது எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க இன்டர்ஃபியர் பண்ணாலும் என்னால அதை தடுக்க முடியல. நான் அதை செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த ஆன்மீகத்தோட இந்த லௌகிகம் போட்டி போட முடியல, அதனால நான் லௌகிகம் ஒதுங்கிக்கிறேன். ரைட், ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜாலியா காமெடி பார்த்துட்டு சந்தோஷமா கார் ஏறி போயிட்டுமே. அந்த கண்டினியூஸா அந்த இதுலயே தொடர்புலயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம். உங்களை திருத்தவே முடியாது. அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்குது, அதனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கக்கூடிய காரியத்தை அவங்க செய்யட்டுமே. உங்களுக்கான கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான், மனசுக்குள்ள கஷ்டம், வெளியில போயிடுவோம் நம்ம. என்னடா இழிச்ச பாருங்க. திருப்பி மாலையில 5 மணிக்கு வருவோம். சரி, அந்த நேரத்துலயாவது ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு பார்த்தா, சரி ஒரு ரிலாக்ஸ்டா இது வந்து ஒரு டீ கே குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா அந்த மாதிரி முடியாது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் கஷ்டப்படுறான். விரதங்கள் இருந்தா பிடிக்காது. திகனா மார்னிங் சாப்பிட மாட்டோம். பிரதோஷம் சாட்டர்டேல வந்து ஃபுல்லா சாப்பிட மாட்டேன். அதனால திட்டுவாங்க. சாமி வந்து சொல்லுச்சா உடம்ப வருத்தி விரதம் இருக்கணும்னு சாமி சொல்லுச்சா. நீ ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குன்னு யார் சொன்னது? சாப்பிடலன்னா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்குன்னு சொல்லு. நான் 3 வேளை சாப்பிடாம இருக்கேன். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. கணவர் சொல்றதை கேட்க வேண்டாம், ஆனாலும் கூட விரதம் இருக்கணும். உங்களுக்கு என்ன தோண வைக்குது? நல்ல ஒரு அமைதி, திருப்தி கிடைக்குது. நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட் நல்லா இருப்பாங்க, நம்ம பசங்க நல்லா இருப்பாங்க. உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நான் வந்து பியூர் கேத்தலிக். எங்களோட ரிலிஜன்ல பாத்தீங்கன்னாக்கா கன்ஃபெஷன்ஸ் வந்து பண்ணணும். கூப்பிடுவேன், வாங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணுங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? பாவ சங்கீர்த்தனம் பண்ணேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கன்ஃபெஷன். அது பேசுறதே ஒரு பாவம். அதுவே ஒரு பாவம். பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட பாவி பயலே. காலையில எஞ்சி 5 to 6 வந்து எங்க வீட்ல பிரேயர் பண்ணுவாங்க. ஏர்லி மார்னிங் 5 to 6 குடும்பமே எஞ்சி பிரேயர் பண்ணுவோம். நான் வந்து இவரை எழுப்புவேன்,
வாங்க ப்ரேயர் பண்ணலாம். அதெல்லாம் பண்ண முடியாது. நான் அவர் வந்து ஆர்கெஸ்ட்ரால இருக்கார். இப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா நைட்டு ஃபுல்லா ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஒரு 11:30 12 வரைக்கும், ஒரு 1 o'clock வரைக்கும் நீங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பண்றீங்க பணத்துக்காக. வெறும் நம்ம அழிந்து போற பணத்துக்காக நம்ம செய்யறோம். அழியாத வாழ்வு. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எல்லாருமே தெரிஞ்சேதான் பாவம் பண்றோம். உண்மை. சரி. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும், அவ்வளவுதான் உண்மை. இப்ப தர்ம நியாயம்னா எனக்கு வேணும்னா நான் யாரை வேணா அடிக்கலாம். இல்ல இப்ப நீங்களும் அப்படிதானா? அப்போ நானும் அப்படிதான். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. ஆபீஸ்ல அன்னைக்கு தான் ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் இருக்கும். வெள்ளிக்கிழமை காலைல ஷேவிங், வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ணக்கூடாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? மகாலட்சுமி வீட்டுக்கு வராது, நெசசிட்டி இருக்கு. வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை யாரும் பைசா கொடுக்காதீங்க. ஏன் வெள்ளிக்கிழமை ஷேவ் பண்ண கூடாது, பணம் கொடுக்க கூடாது? மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு. முன்னாடி சாமி வீட்டுக்கு முன்னாடி மாக்கோளம் போட்டு எல்லாமே பண்றோம். அது அந்த நேரத்துல இவங்க வந்துட்டு ஷேவ் பண்ணிட்டு வந்தா ஒரு இதுதானே நம்மளுக்கு கஷ்டமான விஷயம் தான். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. நான் நிறைய தடவை ஃப்ரைடேல சேலரி வாங்கியிருக்கேன். சேலரி இஸ் பல்க் அமௌண்ட். அப்போ அந்த ஓனர் வந்து கம்பெனி மூட்டு போயிட்டாரா என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சாயங்காலத்துல 5 மணி வீட்டுல இருக்க மாட்டாங்க. செல்லு வீட்டுல இருக்கும். அப்புறம் 6:30 மணிக்கு வருவாங்க. எங்க போயிட்டு வந்தா, நீங்க மங்கள ஆரத்தி இருந்துச்சு அதுக்கோசம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு 1 hour ரொம்ப தவிக்குவோம். நைட் சண்டை போட்டு படுத்தோம். காலங்காத்தால பார்த்தா வீட்டுல பொண்டாட்டி கனவே நடக்காது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. எங்க வீட்டுல டெய்லி ஒரு சாமிங்க. எந்த நாள் தான் சாப்பிடுறது நாங்க? பசங்க இங்க இருக்காங்க, இங்க படிக்கிறாங்க, SRMல படிக்கிறான் பையன். அங்க இருந்து போன் பண்ணி ஏன்டா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்டியான்னு கேக்குறது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எலக்ட்ரிஷியன் வந்தாப்ல. இன்னைக்கு வந்து பங்குனி மாசம் எல்லாம் வீடெல்லாம் சுத்தமா வலிச்சு விட்டு எல்லாம் பண்ணி வச்சிருந்தாப்ல. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாப்ல. மீன் கழுவி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாப்ல. சாப்பிட்டு இருந்திருப்பாப்ல இருக்கு. இது உனக்கு வீட்டுக்குள்ள வந்துட்டீங்களா அப்படின்னா, வெளியே போங்க, சாப்பிடல கழுவி வச்சுட்டு தான் வந்துட்டாக்கா அப்படின்னு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அண்ணா ஏதாவது ஒண்ணுனா நீ என்கிட்ட முன்னாடியே போன் பண்ணி சொல்லிருங்க. நான் லைட் போயிடுச்சுன்னா நீ வந்து நல்ல நாள் பார்த்து நான் கூப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. ஆனதுக்கு அப்புறம் காய் வேஷ்டி போடாத சாமியாரா இருந்துட்டு இருக்கேன். நான் சாமியை கும்பிடு, இந்த சாமியை கும்பிடு, இப்படியே சொல்லிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை ஓட்டுறது ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டமப்பா. இப்போ வந்து நாங்கள் திருப்பூர்ல இருந்து காரை எடுத்துட்டு புறப்படுறோங்க. இருக்கிற கோயிலெல்லாம் நிப்பாட்டி சாமி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அந்த சாமியை கும்பிட்டுக்கிறேன்னு கும்பிட்டுட்டே வந்தா அது பைத்தியங்க. அது சாமி கும்பிடுறவங்களுக்கு வந்து அமைதி, அன்பு இருக்கணும். கோவம் வந்தா டண்டக்கு 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 டண்டக்குன்னு ஆடுறது. பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்குள்ளேயே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இவங்க அதுக்கு முயற்சி பண்றேன்றாங்க, அதுக்குள்ள மீதி வாழ்க்கையும் முடிஞ்ச மாட்டேன். நக்கல்யா அவனுக்கு. நான் சின்ன வயசுல இருந்தே கோயிலே இருந்து அப்படியே பழக்கப்பட்டவ. போய் உட்காந்து அம்மா கிட்ட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் கோயில் போறதுனால அவருக்கு என்ன நஷ்டமாச்சு அதை கேளுங்க சார். நியாயமான கேள்விதான். எக்ஸ்ட்ரீம் லாஸ், மிகப்பெரிய இழப்பை வாழ்க்கையில அடைஞ்சிருக்கிறேன். சொல்லுங்க. சின்ன வயதிலேயே தந்தை இழந்துட்டேன். அம்மாவை கூட வச்சிருந்தேன். 20 years வச்சிருந்து நல்லபடியா கண்ணும் கருத்துமா காப்பாத்தினேன். வயசான அம்மா 70 வயசு ஆயிடுச்சு சொல்லிட்டு போயிருக்கிறேன். கோயிலுக்கு போய் வீட்டுல குலவிளக்கு குத்து விளக்கு ஏற்றி எல்லாம் சொல்லி அத்தனை ஃப்ரீடமாக கொடுத்துருக்கிறேன். பட் என் தாயார் சேஃபாக இருக்கும். நானும் தாயார் இருந்த வேறு யாருமே கிடையாது, கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. அப்போ 3 குத்து விளக்கு, தீபங்கிறது உள்ளே அடங்கி எரியணும், அதுதான் தீபம். தீபம் வெளியே வந்துருச்சுன்னா அது தீ யாரை வேணாலும் பற்றிக்கும். பின்னால் இருக்கிற ஜன்னல் கொசு வந்துருமேனு அடைக்க போனவங்க சேலையில் 3 பக்கமும் பற்றி எரிஞ்சு படு அவஸ்தைப்பட்டு இறந்துட்டாங்க. செய்யற தப்ப எல்லாம் பண்ணிவிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவார் இல்ல? அப்படி காப்பாத்துற கடவுள் கடவுளே இல்ல, கூலி.